ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஏமன் நாட்டோட சொகோட்ரா ஐலாண்ட் தாங்க. இதை இந்தியன் கடலோட கலப்பாகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலப்பாகோஸ் மாதிரி இந்த சொகோட்ரா ஐலாண்டும் வித்தியாசமான ஃப்ளோராஃபானா, அதாவது வித்தியாசமான செடி மரங்கள் உயிரினங்களை வச்சுருக்கு. ஆனால் அதில் சில சவால்களும் இருக்குது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஏதோ வேறு ஒரு பிளானட்டுக்கு, வேறு ஒரு கிரகத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சொகோட்ரா ஐலாண்டோட ஃபேசினேட்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் த சொகோட்ரா ஐலாண்ட். முதல்ல இதோட சூப்பரான பயோடைவர்சிட்டி பற்றி பார்ப்போம். உலகத்திலேயே வேறு எங்கேயும் கிடைக்காத, பார்க்க முடியாத 30% மரம் செடிகளுக்கு வாழ்வாதாரமாக இந்த இடம் இருந்துகிட்ருக்கு. அதுவும் அம்பர்லா ஷேப்பில் இருக்கிற டிராகன் பிளட் ட்ரீ ரொம்ப ஃபேமஸ். இந்த மரம் பல லட்சம் வருஷமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது ரொம்ப பேர் போனது. சொகோட்ரா வெறும் பிளான்ஸுக்கு மட்டும் ஒரு முக்கியமான இடமா இல்லாமல் விலங்குகளுக்கும் ஒரு முக்கியமான இடமா இருந்துட்டு வருது. சொகோட்ரா ஸ்கிங்க், சொகோட்ரா சன்பேர்ட் அப்படின்னு ரொம்ப ரேரான ஸ்பீஷீஸ்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இது பேர்ட் வாட்சர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிற அழிஞ்சிட்டு வர பறவைகளை பார்க்குறதுக்குன்னே வருவாங்க. ஃப்ளோராஃபானாவை தாண்டி இந்த சொகோட்ராவோட லேண்ட்ஸ்கேப்பே நம்மளை ஈர்க்குன்னே சொல்லலாங்க. லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ், அப்புறம் ஒயிட் சாண்ட் பீச்சஸ்னு இந்த ஐலாண்ட் இயற்கையோட ஒரு அழகாக இருந்துட்டு வருது. அதுவும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இந்த சொகோட்ரா ஐலாண்டுக்கு போகிறத அவ்வளோ பெரிய கனவாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்க இந்த ஐலாண்டில் எந்த இடத்துக்கு போனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இந்த சொகோட்ராவோட கல்ச்சர் இங்கே இருக்கிற பிளான்ஸ் வைல்ட் லைஃப் மாதிரி ரொம்ப வித்தியாசமானதுங்க. இந்த தீவுக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்ட்ரியும் இருக்குங்க. இங்கே இருக்க மக்களை சொகோட்ரீஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க பேசுகிற மொழியே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கான தனித்துவமான ட்ரெடிஷன்ஸை பல ஜென்ரேஷன்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ஐலாண்ட் பல சிவிலைசேஷன்ஸான அரப், ஆஃப்ரிக்கன், இந்தியனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு. இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் கையில் செய்யப்பட்ட பொருட்கள், அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஆடைகள், ரொம்ப டேஸ்டான அவங்களோட உணவுகளை பார்க்கலாம். அதுவும் அந்த உணவுகள்லாம் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன்களாலேயும் அங்கேயே வளர்கிற ஸ்பைசஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சொகோட்ரி மக்கள் உங்களை நடத்துகிற விதமே ரொம்ப அன்பாகவும் வெல்கமிங்காகவும் இருக்கும். அதுவும் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கூட பழகுற மூலியமாக அவங்களோட வாழ்க்கையை பற்றி, அவங்களோட சவால்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதோட அழகை தள்ளி வச்சு பார்த்தா சொகோட்ரா ஐலாண்ட் இங்கே வர விசிட்டர்ஸ்க்கு பல ஆபத்துகளையும் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு இதோட ஜாகிரபிக்கல்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஐலாண்ட் ரொம்ப தனிமைப்பட்டிருக்கனால எமர்ஜென்சி சர்வீஸ் திடீர்னு வேணும்னா சீக்கிரம் கிடைக்காது, ரொம்ப லிமிட்டட் தான். மார்க் பண்ணாத வழிகள், ரொம்ப ரக்கடான மலைகள் அப்படின்னு இங்கே இருக்கிற நிலப்பரப்பே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த இடத்துல ஹைக்கிங் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் எஸ்பெஷலாக வெதர் சடனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான காற்று, புயல்கள், வார்னிங் எல்லாமே அடிக்கடி திடீர்னு வரும். மோரோவர் இந்த சொகோட்ராவோட வைல்ட் லைஃப் என்னதான் அற்புதமாக இருந்தாலும் சில க்ரீச்சர்ஸ் ரொம்ப ஆபத்தாகவே இருக்கும். இங்கே ரொம்ப விஷமுள்ள பாம்புகள், பூச்சிகள் இருக்குது. அதனால் இங்கே போகிறவங்க அங்கத்தோட லோக்கல் வைல்ட் லைஃப்பை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் எப்போயாவது இந்த சொகோட்ரா ஐலாண்டுக்கு ட்ரிப் போகிறதா இருந்தால் முன்னாடியே என்னென்ன தேவைன்னு பிளான் பண்ணுறது அவசியம். முதல்ல எந்த டைமுக்கு போனால் வெதர் நல்லா இருக்குன்றதை ரிசர்ச் பண்ணுங்கள். யூஸ்வலாக அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இங்கே வெதர் மைல்டாக நல்லாயிருக்கும். முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கைடை கூட இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி சேட்டலைட் ஃபோனை வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் சிக்னல் கிடைக்கலாலும் யூஸ் பண்ண முடியும். எப்போ வேணாலும் எமர்ஜென்சி தேவைப்படலாம். லோக்கல் கைட்ஸ் வெறும் சேஃப்டியாக மட்டும் உங்களை பார்த்துக்காம அந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இக்காலஜிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த சொகோட்ரா ஐலாண்ட் அதிசயமான இடம்னே சொல்லலாங்க. ஆனால் எல்லா அட்வென்ச்சரில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் ஆபத்துகள் இருக்குது. அதனால் கரெக்டான ப்ரிப்பரேஷனோட இங்கே போனால், இங்கே இருக்கிற சேலஞ்சஸையும் தெரிஞ்சுக்கிட்டு போனால் இந்த சொகோட்ரா ஐலாண்டோட அழகை உங்களால் ஃபுல்லாக ரசிக்க முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.